இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக திரைப்பட வரலாற்றில் ஒரு திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பே இவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்ததில்லை. பல திரைப்படங்கள் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறது. எதிர்ப்புகளை சந்தித்த அந்த திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடியதில்லை. எந்த எதிர்ப்பும் இல்லாமல் பெரும் எதிர்பார்ப்போடு வந்த பல திரைப்படங்கள் வந்த வேகத்தில் பெட்டிக்குள் முடங்கி போனதையும் தமிழக திரையுலகம் பார்த்திருக்கிறது. மற்ற சமூகங்களின் மீது அவதூறை கிளப்புகின்ற, மற்ற சமூகங்களை தவறாக சித்தரிக்கின்ற, குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் தலைவர்களை குற்றவாளிகளாக, கிரிமினலாக சிந்திக்கின்ற பல திரைப்படங்கள் வந்திருக்கிறது. அந்த திரைப்படங்கள் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறது. அப்படி கடுமையான எதிர்ப்பை சந்தித்த ஒரு திரைப்படம் தான் ஜெய்பீம். ஜெய்பீம் என்கின்ற அந்த திரைப்படம் நடிகர் சூர்யா தயாரித்து ஞானவேல் இயக்கிய அந்த திரைப்படம் வன்னியர் சமூகத்தின் மாபெரும் தலைவரான காடுவெட்டி குரு அவர்களை தவறானவராக சித்தரித்தது. அவரை மோசமான பேர்வழியாக திரைப்படங்களின் மூலம் கட்டமைக்க நினைத்தார்கள். ஆகவேதான் அந்த திரைப்படம் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்தது. கடுமையான எதிர்ப்புகளை ஜெய்பீம் திரைப்படம் சந்தித்த காரணத்தால் தான் அதற்கு பிறகு சூர்யா நடித்த அத்தனை திரைப்படங்களும் தமிழகத்தில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த திரைப்படத்தில் காடுவெட்டி குருவை குற்றம் உள்ளவராக சித்தரித்தார்கள். அவருடைய விளைவை, அவருடைய பின்விளைவை இன்று வரை சிவகுமாருடைய குடும்பம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் படையாண்ட மாவீரா என்கின்ற திரைப்படம் காடுவெட்டி குரு அவருடைய உண்மையான வாழ்க்கை வரலாற்றை, அவருடைய அரசியல் போராட்டத்தை, அவருடைய சமூக போராட்டத்தை, அவர் வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்தாலும், அவர் வன்னியர்களுக்கு தலைவராக சித்தரிக்கப்பட்டாலும், அவர் வன்னியர்களுக்கு மட்டுமே தலைவர் என்று பல ஊடகங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தாலும், அவர் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது படையாண்ட மாவீரா என்கின்ற அந்த அற்புதமான திரை காவியம். இந்த திரை காவியத்தில் காடுவெட்டி குரு அவர்களுடைய கதாபாத்திரத்தில் காடுவெட்டி குருவாகவே அந்த படத்தின் இயக்குனரும் கதாநாயகனுமான கௌதமன் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நான் 9 ரூபாய் நோட்டு என்கின்ற திரைப்படத்தில் மாதவ படையாச்சி என்கின்ற கதாபாத்திரத்தில் சத்யராஜ் மாதவ படையாச்சியாகவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்று இன்றைக்கும் சத்யராஜுடைய அரசியல் நிலைப்பாட்டில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட ஒப்புக்கொள்கிறேன். சத்யராஜுக்கு பிறகு வன்னியர் சமூகத்தின் மாபெரும் தலைவர் காடுவெட்டி குரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்து அந்த திரைப்படத்தில் காடுவெட்டி குருவாகவே கௌதமன் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அந்த படத்தின் சண்டை காட்சிகள் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தின் இன்ட்ரடக்ஷன் சீன், அதாவது முதலில் வருகின்ற காட்சி, மிகச்சிறந்த காட்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த படையாண்ட மாவீரா திரைப்படம் ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு பிரேமும் அந்த அமர்ந்திருக்கின்ற சீட்டின் நுனியில் பார்வையாளர்களை அமர வைக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை இன்னொருவர் எடுக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். அந்த அளவிற்கு நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் கூட பொருளாதாரத்தில் தன்னை பெரிய அளவில் வளர்த்து கொள்ளாத, முறைகேடுகளில் ஈடுபடாத ஒரு தலைவர் காடுவெட்டி குரு அவர்கள் எப்படி வாழ்ந்தார் என்பதை பற்றியெல்லாம் அற்புதமாக இந்த திரைப்படத்திலே கொண்டு வந்து மக்கள் கண் முன்னால் நிறுத்தி இருக்கிறார்கள். எல்லை காத்த போராளி மாவீரன் வீரப்பனும், இந்த முந்திரி காட்டை காத்த போராளி, ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தொடர்ந்து போராடிய ஒரு சமூக போராளி, ஒரு சமூக நீதி போராளி, ஒரு பெண் உரிமை போராளி காடுவெட்டி குரு அவர்களும் வீரப்பனார் அவர்களும் சந்தித்து கொண்ட அந்த காட்சிகளிலே இருவரும் சேர்ந்து துப்பாக்கி சுடுகின்ற அந்த காட்சிகள், அவையெல்லாம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வைக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான காட்சிகள் எல்லாம் இந்த திரைப்படத்திலே கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே காடுவெட்டி குரு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். அது வரலாற்று புதின நாவல்களை பற்றி கார்லைல் சொன்ன பொழுது
கடந்த கால நிகழ்வுகளையும் நிகழ்காலத்தையும் ஒன்றாக இணைத்து அற்புதமான கற்பனையை தருவதுதான் வரலாற்று புதின நாவல்கள் என்று சொல்வார்கள். அப்படி வரலாற்று புதின நாவலை தமிழகத்திலே எழுதிய பலர் இருந்தாலும் கூட தென்னிந்தியாவின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுகின்ற வரலாற்று புதின நாவல் எழுத்தாளர் கல்கி அவருடைய வரலாற்று புதின நாவல்களை மிஞ்சுகின்ற வகையில் படையாண்ட மாவீரா என்கின்ற திரைப்படத்தின் காட்சிகளை அற்புதமாக அமைத்திருக்கிறார் இயக்குனர் பா கௌதமன் அவர்கள். அந்த இறுதி காட்சியில் காடுவெட்டி குரு அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற காட்சி, அதாவது எந்த ஒரு படைகளும் மிரட்ட முடியாத ஒரு தலைவர், எந்த எதிர்ப்புகளிலும் சீர்குலைந்து போகாத ஒரு தலைவர், தேசிய பாதுகாப்பு சட்டங்களை எதிர்கொண்ட ஒரு தலைவர், அடக்குமுறை சட்டங்களை துச்சமென மதித்து தன்னுடைய இடது கரத்தில் இடறி எரிந்த ஒரு தலைவர் காடுவெட்டி குரு அவர்கள். அவரை கடைசியில் நோய் வாட்டி வதைத்த பொழுது அந்த நோயோடும் எதிர்த்து போராடி கொண்டிருந்து அவர் மருத்துவமனையில் இருக்கின்ற அந்த காட்சியெல்லாம் திரைப்படத்தை பார்க்கின்ற பார்வையாளர்கள் கண்களிலே இரத்த கண்ணீர் வடிய வைத்தது. இறுதி காட்சியில் காடுவெட்டி குரு அவர்கள் மரணமடைந்ததற்கு பிறகு அவருடைய இறுதி ஊர்வலம் ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கண்ணீர் சிந்திய அந்த காட்சிகள் பார்க்கின்ற பொழுது அந்த திரைப்படத்தில் பார்த்த அத்தனை பார்வையாளர்களும் கண்ணீர் சிந்தினார்கள். அங்கே கண்ணீர் சிந்தாமல் யாரேனும் ஒருவர் 2 பேர் இருந்திருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு உண்மையிலேயே இதயம் இல்லாமல் இருந்திருப்பார்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான காட்சி அமைப்புகள். அதிலும் இன்னொன்று, காடுவெட்டி குரு அவர்கள் இறந்ததற்கு பிறகு நடந்த அந்த உண்மையான இறுதி ஊர்வல காட்சிகளையும் இந்த திரைப்படத்தில் இணைத்திருக்கிறார்கள். இது ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி. அப்படி இணைத்து இந்த திரைப்படத்திற்கு மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் காடுவெட்டி குரு அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இவ்வளவு நாட்கள் காடுவெட்டி குரு அவர்களை சாதி வெறியர், காடுவெட்டி குரு அவர்கள் வன்முறையாளர், காடுவெட்டி குரு அவர்கள் ரவுடி, காடுவெட்டி குரு அவர்கள் குண்டர் என்றெல்லாம் ஒரு பொய்யான கட்டமைப்பை தமிழ்நாட்டிலே உருவாக்கி கொண்டிருந்தார்கள். இந்த படையாண்ட மாவீரா திரைப்படத்தின் மூலம் காடுவெட்டி குரு அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான போராளி. காடுவெட்டி குரு அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் வன்னியர் சமூகம் மட்டுமல்ல, தலித் சமூக மக்களும் பெருமளவு கலந்து கொண்டார்கள், மற்ற சமூகத்து மக்களும் கலந்து கொண்டார்கள். ஆனால்தான் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவ்வளவு கூட்டம் கூடியது என்ற உண்மையை காட்சிப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலம் காடுவெட்டி குரு அவர்கள் மீது தவறான பிம்பத்தை கட்டமைக்க நினைத்தார்களே, ரவுடி என்றும் ஜாதி வெறியர் என்றும் கூறினார்களே, அந்த பிம்பத்தை எல்லாம் உடைத்து தரைமட்டமாக்கி இருக்கிறார் இயக்குனர் பா கௌதமன் அவர்கள். இதற்கு முன்பு சந்தனக்காடு என்கின்ற தொலைக்காட்சி தொடரில் வீரப்பன் அவர்களை கதாநாயகனாக காட்டினார் இதே இயக்குனர் கௌதமன் அவர்கள். வீரப்பன் அவர்களை எல்லை காத்த போராளியாக, இனத்தையும் வனத்தையும் காப்பாற்றிய மா வீரனாக கௌதமன் காட்டியதற்கு பிறகுதான் அந்த சந்தனக்காடு நெடுந்தொடரில் வீரப்பனுடைய உண்மை முகத்தை, வீரப்பனுடைய நிதர்சனமான வாழ்க்கையை அந்த திரைப்படத்தில் காட்சிப்படுத்தியதற்கு பிறகுதான் வீரப்பன் எல்லை காத்த போராளியாக மக்கள் முன்னால் இன்றைக்கும் உயர்ந்து நிற்கிறார். வீரப்பன் இன்றைக்கும் மக்களுக்காக போராடிய ஒரு மா வீரனாக இன்றைக்கும் மக்கள் மனதிலே உயர்ந்து நிற்கிறார். அதை போல இந்த படையாண்ட மாவீரா திரைப்படத்திற்கு பிறகு காடுவெட்டி குரு அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் போராளியாக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார். இதற்கு முன்பு வீரப்பனை பற்றி கௌதமன் அவர்கள் சந்தனக்காடு என்கின்ற தொலைக்காட்சி நெடுந்தொடரை எடுப்பதற்கு முன்பு வீரப்பனை வில்லனாக சித்தரித்தார்கள், வீரப்பனை வன கொள்ளையனாக சித்தரித்தார்கள், வீரப்பனை யானையை கொன்று தந்தங்களை கடத்திய கடத்தல்காரனாக சித்தரித்தார்கள், வீரப்பனை சந்தனக்கட்டை கடத்திய கடத்தல்காரனாக சித்தரித்தார்கள். ஆனால் சந்தனக்காடு என்கின்ற தொலைக்காட்சி தொடர்தான் வீரப்பன் மீது சித்தரிக்கப்பட்ட அத்தனை தவறான பிம்பங்களையும் உடைத்து நொறுக்கி வீரப்பனை ஒரு மாவீரனாக, எல்லை காத்த போராளியாக மக்கள் மத்தியிலே இன்றைக்கும் அடையாளப்படுத்தி இருக்கிறது. அதை போல படையாண்ட மாவீரா என்கின்ற இந்த திரைப்படமும் காடுவெட்டி குரு அவர்களை ஒரு மக்கள் போராளியாக, மருத்துவர் ஐயாவிற்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு விசுவாசமிக்க தளபதியாக மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இதன் மூலம் கௌதமன் அவர்கள்
தமிழக திரைப்பட வரலாற்றில் இன்னொரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்கிறார். இதை போலவே அடிக்கடி கௌதமன் கூறுவதைப் போல முந்திரி காட்டிலே இன்னொரு சரித்திரம் இருக்கிறது. முந்திரி காடு ஈரமும் வீரமும் மிக்க ஒரு புண்ணிய பூமி. அந்த மண்ணுடைய வீரத்தையும் அந்த மண்ணில் வாழ்ந்த மக்களின் ஈரத்தையும் வெளிக்காட்டிய இன்னொரு பெருந்தலைவர் இருக்கிறார். பொன்பரப்பி தமிழரசன், தமிழ் தேசிய போராளி. அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் திரைப்படமாக எடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எப்படி மாவீரன் குரு அவர்களுடைய உண்மை முகத்தை, அவருடைய உண்மை முகவரியை, அவருடைய உண்மையை இன்றைக்கு ஊருக்கு உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறாரோ அதை போல தமிழரசன், தமிழ் தேசிய போராளி தமிழரசன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய போராட்ட களத்தையும் மக்கள் கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி இந்த வரலாற்று நாயகர்களுக்கு, இந்த நாட்டை திருத்த வந்த நல்லவர்களுக்கு, இந்த மண்ணுக்காக போராடிய மாவீரர்களுக்கு ஒரு பெருமையை உருவாக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.